மே தினம் 2026 கே. ஸ்டாலின் மலரஞ்சலி தொழிலாளர் உரிமைக்கு உறுதி. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கே. ஸ்டாலின் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள மே தின நினைவு பூங்காவில் அமைந்துள்ள நினைவுச் சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வு தொழிலாளர் இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியது. நிகழ்வு எங்கு நடந்தது? இந்த நிகழ்ச்சி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள மே தின நினைவு பூங்காவில் நடைபெற்றது. தொழிலாளர்களின் போராட்டங்களையும் சாதனைகளையும் நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்ட முக்கிய நினைவிடம் இது. மலரஞ்சலி பொதுமக்கள் வரவேற்பு. முதல்வர் வருகையின் போது வாழ்க மக்களின் முதல்வர் என உற்சாக கோஷங்கள். கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்ட வரவேற்பு. நிகழ்வு உற்சாகமான அரசியல் சூழலில் நடைபெற்றது. முதல்வரின் முக்கிய பேச்சு. கே. ஸ்டாலின் தனது உரையில் கூறிய முக்கிய அம்சங்கள். மே தினம் தேசிய விடுமுறை எப்படி வந்தது? கருணாநிதி முன்முயற்சி. நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்பட்டது. பி. சின் காலத்தில் இந்தியா முழுவதும் ஊதியத்துடன் கூடிய அரசு விடுமுறை அறிவிப்பு. எல்லாருக்கும் எல்லாம் ஆட்சியின் நோக்கம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையோடு அரசு செயல்படுகிறது. தொழிலாளர் நலன் முக்கிய முன்னுரிமை. தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். கலைஞரின் பாரம்பரியம். முதல்வர் குறிப்பிட்டது. மே தின நினைவு பூங்காவை உருவாக்கியது கருணாநிதி. நினைவுச் சின்ன வடிவமைப்பிலும் நேரடியாக ஈடுபாடு. தொழிலாளர் உரிமைகளில் உறுதியான நம்பிக்கை. அந்த பாரம்பரியத்தை தொடர்வது நமது கடமை என வலியுறுத்தினார். தேர்தல் குறிப்பு. விரைவில் வரும் தேர்தல் முடிவுகள் குறித்து நம்பிக்கை தெரிவித்தார். நல்ல செய்தி வரும் என மக்களுக்கு உறுதியளித்தார். முடிவு. இந்த மே தின நிகழ்வு தொழிலாளர் உரிமைகள் மற்றும் சமூக நீதி மீதான அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது. கே. ஸ்டாலின் தலைமையில் உழைப்போம், பணியாற்றுவோம் என்ற செய்தி மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் அரசியல் சமூக அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.